வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை. நான் ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளை, நீங்க மதுரைக்காரங்க, மதுரையை சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்தவர்கள், தமிழ் செந்தமிழ் பேசக்கூடியவர்கள். நான் சென்னை வாசி, மீசாப்பேட்டை என் ஊரு, நிறைய வார்த்தைகள் தெரியும். என் தெருவில் சண்டை போட்டா குழாயில் எங்க அம்மா அப்பா அவங்க கூட இருக்கிறாங்களா, அவங்க எல்லாம் தெருவில் சண்டை போடுவாங்க இறங்கி. என் அம்மா சொல்லுவாங்க, ஏய் உள்ள போ, இருமா, சூப்பரா பேசுது அந்த அக்கா, கோர்வையா பேசுதுப்பா. ஒரு கொடத்தை முன்னால வைக்கிறதுக்கு 1916 இருந்து தொடங்குதுப்பா வரலாறு. நான் 2016 வரைக்கும் கேட்க 100 வருஷம் வரலாறு பேசுது. உன் பரம்பரை எனக்கு தெரியாதா, உங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியாதா, அவங்கள பெத்தவங்க அப்படி கோர்வையா சொல்ல. எங்க அம்மா மரியாதையா உள்ள போயிடு, இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்கக்கூடாது, இருமா, சூப்பரா பேசுது அந்த அக்கா, ஏய் போடி உள்ள, தமிழ்மா, தமிழ்ல கெட்ட வார்த்தை கூட அழகா இருக்குங்க. ஆனால் என்ன தெரியுமா, ஆசிரியராகவும் மேடை பேச்சாளராகவும் இருப்பதனால் என் குழந்தைகளை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனையோ தவறான வார்த்தைகள் தெரிந்தாலும் ஒருபோதும் இந்த நாக்கினால் அதை உச்சரித்தது கிடையாது. அதுதான் என் வெற்றிக்கு காரணம். விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, ஆனால் பேசாத. வாயிலிருந்து வெளியில் வரக்கூடாது, வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. எது வாயிலிருந்து வருகிறதோ அது சாஸ்வதமாக, அது உறுதியுடன் உன்னோடு கூட பிரபஞ்சத்தோடு நடக்கும். உறுதியா பேசு. கெட்ட வார்த்தைகள் வந்தா கூட அப்படி முழுங்கிடு. வேணாம் மச்சான், விட்டுடுறா, ஏ வேணாம்ப்பா, விட்டுருப்பா, இவ்வளவுதான், இதோட நிறுத்து.